இந்த 3 விஷயம் தெரியாம, எங்கள மாரி ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க கிட்ட ஆன்லைன்ல கொரியர் போட்டு வாங்காதீங்க. ஏங்கிறத கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு என்ன 3 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணுங்கிறத இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு, உங்க ஊருக்கு நியர்பைல கொரியர் ஆஃபீஸ் இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னா, என்னென்ன கொரியர் ஆஃபீஸ் அவைலபிளா இருக்கு? எஸ்டி, ப்ரொஃபஷனல், ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி நெறைய இருக்கு. அதுல எது உங்களுக்கு உங்க ஊர் பக்கத்துல அவைலபிளா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3வது கொரியர் பெர்சன் அந்த கொரியர உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்களா? இல்ல உங்களுக்கு கால் பண்ணி சொல்லி நீங்க போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்குமா? சில ஊர்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி தான் சொல்லுவாங்க. நம்ம தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி இருக்கா? இல்ல வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துருவாங்களா? என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்க. நெறைய பேரு நான் தான் கொரியருக்கு காசு குடுத்தேன்ல, ஏன் ப்ராடக்ட் என் வீட்டுக்கு வரமாட்டேங்குது? என்னால போய் வாங்க முடியாதுன்னு ஆர்க்யூ பண்றீங்க. உங்க ஏரியால என்ன கொரியர் ஆஃபீஸ் இருக்கு? உங்களுக்கு கொண்டு வந்து குடுப்பாங்களா? இல்ல குடுக்க மாட்டாங்களாங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியாது. அத நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு கொரியர் போடணும். அத விட்டுட்டு கொரியர் போட்டதுக்கப்புறம் அத போய் வாங்க கூட மாட்டேன். எனக்கு தெரியாது என் ப்ராடக்ட் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, எங்க கொரியர் போட்ட எங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்ல சொல்லும்போது, அது ரொம்ப டிஸ்டன்ஸ் மேம் எங்களால போய் குடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி கன்ஃப்யூஷன்ஸ் பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமே ஆர்டர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.